வெல்கம் டு சேனல். இன்றைக்கி வீடியோவில் உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஒரு ஹெல்த்தியான லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு பார்லி எடுத்திருக்கேன். இது பேனில் ட்ரை ரோஸ்ட்டாக 2 3 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. இது அதிகமாக நார்ச்சத்து இருக்கிறனால செரிமான சிஸ்டத்துக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் பூசணி விதையும் தர்பூசணி விதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இது நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் கொள்ளுப்பயிறு சேர்க்குறேன். இதில் லோ கொலஸ்ட்ரால் தான் இருக்குது. வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணணும். அடுத்தது சியா சீட்ஸ் போடுறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. சேர்த்து இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. இதுவும் வெயிட் லாஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணணும். ப்ளட் சுகர் லெவலையும் ரெடியூஸ் பண்ணணும். இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுருங்க. ஆறின ஒன்று மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸ் பவுடராக அரைக்கணும். இப்போ இது கூட இனிப்புக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்க்குறேன். இந்த அளவுக்கு சரியாக இருக்கும். இது கூட செரிமானத்துக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுக்குத்தூள் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா நைஸ் பவுடராக அரைச்சிக்கோங்க. இந்த சுக்கு ஃப்ளேவரும் கொடுக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டுங்க. இப்போ இது எப்படி இருக்கட்டும். ஒரு பேனில் முந்திரியும் பாதாமும் பொடிப்படியாக நறுக்கிட்டு நல்லா வதக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டால் போதும். ரொம்ப சேர்க்க வேண்டாம். நம்ம வெயிட் லாஸ் செய்கிறனால அதிகமாக நெய் சேர்க்க தேவையில்லை. இப்போ இதில் இந்த பவுடரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் நிறைய விட்டமின்ஸும் மினரல்ஸும் இருக்கிறனால எல்லாருமே சாப்பிட்லாம். நெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்து அதை சூட்லேயே இந்த மாவை கலந்துட்டு அது சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். இதே மாதிரி எப்போ சாப்பிட்டா ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம கண்டினியூஸாக சாப்பிடும்போது தான் வெயிட் லாஸ் ஆகும். நம்ம இன்றைக்கி வெயிட் லாஸ்க்காக செய்கிறனால தான் 1 டேபிள் ஸ்பூன் நெய்லேயே நல்லா இதை கலந்து விட்டுட்டு சூட்டோடையே மூடி வச்சுருக்கேன் பாருங்கள். மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. கொஞ்சம் பால் சேர்த்துக்கிறேன் நான். நம்ம நெய் சேர்க்கல இல்லையா, அதனால் கொஞ்சம் பாலை தெளிச்சாப்பில் சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. ஒரு 2 ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு தான் தேவைப்படும். ரொம்ப அதிகமாக ஊற்றிடாதீங்க, அப்புறம் உருண்டை பிடிக்க வராது. உருண்டை பிடிக்கும்போது நல்லா கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிங்கன்னா ஈஸியாக பிடிச்சிடலாம். இது பால் சேர்க்கறனால ரொம்ப நாள் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்கோங்க. இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 11 உருண்டை வேலை வந்துச்சு, சின்ன சின்ன உருண்டையாக. ஒரு நாளைக்கு 2 உருண்டை விதமாக சாப்பிட்லாம். நீங்கள் தினமும் கண்டினியூஸாக நீங்கள் சாப்பிடும்போது தான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இன்றைக்கி சேர்த்துக்கிற எல்லா பொருளுமே டைஜஸ்ட்டுக்கும் சரி வெயிட் லாஸுக்கும் சரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப சத்து நிறைந்ததும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.